வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சார். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ வரதட்சணை கொடுமை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இந்த சுச்சுவேஷனில், இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய பேர் கரண்ட் சுச்சுவேஷன்னா இப்போ சரிங்களா, நவடேஸ் அப்படின்னா இந்த காலத்தில் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸு மாமியாரும் சரி, ஹஸ்பண்டும் சரி, ரெண்டு பேரும் வேற ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி இருக்கு. சும்மா கேஸ் போடணுன்றதுக்காக அவங்க குடும்பத்தை வதைக்கணுன்றதுக்காக வரதட்சணை குடும்பம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை இழுக்கிறாங்க, மாமியார் இழுக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் போட்டதை செல்லாதுன்னு சொல்லி நாங்கள் குவாஷ் பண்ணியிருக்கோம். அந்த எஃப்ஐஆர் செல்லாதுன்னு இருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வரதட்சணை கொடுமையும் உண்மையான கம்ப்ளைண்ட் இல்லை, சில்லா கேஸுங்க மட்டும்தான் உண்மை. இந்த பொண்ணுங்க நிறைய பேர், அது 100% பேர் பொய் புகார் கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அந்த மிச்சம் கொடுக்குற உண்மையா 10 பேருக்கு ரொம்ப தலைநோவாக இருக்கும், தலைவலியாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சராகவும் இருக்கும். ஏன்னா வெளியே வந்து சொல்றதுக்கு கஷ்டம். அவங்க வந்தாலும் இந்த மாதிரி 90 பேர் பொய்யா இருக்கிறதுனால இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனாலுமே பொய்யா இருக்குமோன்ற கண்ணோட்டத்தில் இவங்க 90 பேர் பொய் சொல்றதுனால இந்த மிச்ச 10 பேருக்கும் பொய்யா இருக்குமோன்ற ஒரு காரணத்தினால விசாரிக்கிறாங்க. நியாயமா கொடுக்க போற கம்ப்ளைண்ட்டோ விசாரிக்கிறதுனால அவங்க மென்டல் ஆர்டரே இருப்பாங்க சரிங்களா, மன கஷ்டத்துல. இந்த போலீஸ்காரங்க பொய்யா இருக்குமோன்ற விசாரணை இல்லை, அதுவும் ஒரு மேல ஒரு அவங்களுக்கு தலைவலியா இருக்கிறதுனால கொடுக்க வர்றதில்லை. தயவு செஞ்சு சொல்றேன், இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஆக்ஷன் கடுமையா இருக்கு சட்டங்கள். அதனால எவ்வளோக்கு எவ்வளோ சட்டங்கள் தப்பு பண்றாங்களோ, மிஸ்யூஸ் பண்றாங்களோ, அவங்க சட்டத்தை ரொம்ப கடுமையாக்குறாங்க. அதனால எக்காரத்தை கொண்டு அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சும்மா எழுதாதீங்க. கம்ப்ளைண்ட்டு பேரை சேர்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2016 நினைக்கிறேன், 16 17 எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட்டு அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு கல்யாணத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டதுனால ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதனால சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ சொல்லியிருக்காங்க, வந்தவன் போனவன் கல்யாணத்துக்கு மூஞ்சி பார்த்தவன் பேரை மூஞ்சி பார்க்காதவன் கூட பேர் தெரிஞ்சா கூட ஃபைல் பண்ணுறீங்க அவன் பேரை போட்டு. தயவுசெஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. கல்யாணத்துக்கு குத்தமா. அதனால இப்போ என்ன சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில், நிறைய கோர்ட்டில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணலாம் கேஸ் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபைல் எடுக்க வைக்கிறாங்க. அப்போ எல்லாரும் பேர் எழுதும் போது ஜட்ஜு உன் கட்டிக்கின பாவத்துக்கு உன் புருஷன், அந்த புருஷனை பெத்த பாவத்துக்கு அப்பா அம்மா, இந்த 3 பேரும் கொடுமைன்னு சொல்லி நீ ப்ரூவ் பண்ணனா எடுக்கிற. சும்மா உன் கல்யாணத்துக்கு வந்தவன் உட்காந்து சோறு தின்னவன்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. சட்டங்கள் கடுமையாட்டு இருக்கு. நீங்க போய் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணீங்களோ இப்போ மெயின்டெனன்ஸ் கேஸையும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸையும் வரதட்சணை கொடுமை கேஸையும் ரொம்ப கடுமையா பண்ணிருக்காங்க. எதனால அப்படின்னா, பல பேர் நிறைய பேர் பொய் புகார் அளிக்கிறாங்க. ஹஸ்பண்டை வதைக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜு இந்த காலத்துல புருஷனும் சரி மாமியாரும் சரி 2 பேர் வேற ஒரு கோணத்துல இருக்காங்க. அவங்க வரதட்சணை கொடுமையில பேர் போடுறதுக்கு ஒரு ரீசனே இல்லை. சும்மா அவங்க அம்மான்ற காரணத்தினால பேர் போடுறாங்களே தவிர அவங்க நிஜமா அவங்க வீட்டுல கூட இருந்திருக்க வேற ஒரு கோணத்துல, அதாவது வேற தசையில இருக்கவங்களை பிடிச்சி இழுக்கொன்றதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த காரணத்தினால நிறைய கேஸுங்க நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? தயவுசெய்து சொல்கிறேன், எந்த ஒரு கேஸையும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.